மக்களவைத் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் தொகுதி பங்கீட்டு குழு உள்ளிட்ட குழுக்களை அமைத்துள்ளது அதிமுக. இக்குழுக்களின் முக்கியத்துவம் என்ன, யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, விரிவாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன. ஆளும் திமுக தொகுதி பங்கீட்டு குழு உள்ளிட்டவைகளை அமைத்துள்ள நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் களத்தில் குதித்துள்ளது. தொகுதி பங்கீட்டு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு, தேர்தல் பிரச்சார குழு, தேர்தல் விளம்பர குழு ஆகிய 4 குழுக்களை அமைத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். பாஜகவுடன் கூட்டணியை முறித்த நிலையில் வலுவான கூட்டணியை அமைக்க அதிமுக முயற்சித்து வருகிறது. இந்த நிலையில் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, வேலுமணி மற்றும் பெஞ்சமின் ஆகிய 5 பேர் கொண்ட தொகுதி பங்கீட்டு குழு அமைக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட குழுவில் இடம்பெற்றிருந்த வைத்திலிங்கம், JCT பிரபாகர் ஆகியோர் OPS முகாமில் உள்ள நிலையில் தற்பொழுது திண்டுக்கல் சீனிவாசன், பெஞ்சமின் ஆகியோருக்கும் இடம் கிடைத்துள்ளது. கடந்த முறை அமைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் 7 பேர் மட்டுமே இடம்பெற்றிருந்தனர். தற்பொழுது அந்த எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், CV சண்முகம், பொள்ளாச்சி ஜெயராமன், D ஜெயக்குமார், செம்மலை, OS மணியன் ஆகியோர் மீண்டும் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். புதிதாக முன்னாள் அமைச்சர்கள் RP உதயகுமார், வைகை செல்வன் இடம்பெற்றுள்ளனர். மேலும் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியல் இன பிரதிநிதிகளாக கடந்த முறை இடம்பெற்றிருந்த அன்வர் ராஜா, வேணுகோபால் ஆகியோருக்கு இம்முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இம்முறை தேர்தல் பிரச்சார குழுவை வலுப்படுத்தி உள்ளது அதிமுக. கடந்த முறை 3 மட்டுமே இடம்பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது 10 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். வழக்கமாக இக்குழுவில் இடம்பெறும் மூத்த தலைவர் தம்பிதுரைக்கு இப்பொழுதும் இடமளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் குழுவில் இடம்பெற்றிருந்த முன்னாள் அமைச்சர் KS செங்கோட்டையன் தேர்தல் பிரச்சார குழுவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் தளவாய் சுந்தரம், செல்லூர் ராஜு, தனபால், KP அன்பழகன், காமராஜ், கோகுல இந்திரா, உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் NR சிவபதி ஆகியோர் பிரச்சார குழுவில் இடம் பிடித்துள்ளனர். என்னதான் வியூகம் வகுத்தாலும் அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற வகையில் தேர்தல் விளம்பரங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் 10 பேர் கொண்ட விளம்பர குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, KT ராஜேந்திர பாலாஜி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் இடம்பெற்றிருந்த முன்னாள் மக்களவை உறுப்பினர் வேணுகோபால் இம்முறை தேர்தல் விளம்பர குழுவில் இடம்பெற்றுள்ளார். இந்த குழுவில் புதிதாக முன்னாள் MLAக்கள் பரமசிவம், இன்பதுரை ஆகியோருக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலினத்தோரின் பிரதிநிதிகளாக முன்னாள் அமைச்சர்கள் அப்துல் ரஹீம் மற்றும் ராஜலட்சுமி ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். இவை தவிர இளம் வாக்காளர்களை இணையம் மூலம் கவரும் வகையில் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்தியனும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளார். மக்களவை தேர்தலுக்குள் அதிமுக மேலும் சில குழுக்களை நியமித்து வரும் நாட்களில் அறிவிப்புகளை வெளியிடும் என தெரிகிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட பின்பு நடைபெறும் முதல் தேர்தல் என்பதாலும் இந்த தேர்தலில் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாலும் அவர் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறார்.